நீங்க அனோரா பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த மூவி 5 ஆஸ்கார் வின் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த படத்துக்கு அந்த 5 ஆஸ்கார்ன்றது சரிதானா? இல்லை, அந்த படத்தில் வந்து எடிட்டிங்கை வந்து அந்த டைரக்டரு, ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு அவார்டு, படத்துக்கு ஒரு அவார்டு, அந்த பொண்ணுக்கு ஒரு அவார்டு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நியாயமான அவார்டு மாதிரி தான் தெரியுது. ரொம்ப க்ளீனாக அந்த படம் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி கடைசி ஒரு 10 நிமிஷம் அந்த பனி படர்ந்து அந்த வண்டியில் உட்காந்துட்டு அந்த கூட வந்த அந்த செக்யூரிட்டி வந்து அந்த பெட்டியெல்லாம் கொண்டு மேலே எடுத்து வந்து வச்சுட்டு அந்த இடம் வரும்போது இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு கோல்டன் ஃபுட்டேஜாக இருந்துச்சு அந்த அந்த இடம் பர்டிகுலராக. அதுக்காக தான் அந்த அவார்டுன்னு நான் நினச்சேன். அந்த பொண்ணு வந்து லைஃப்பில் அவளுக்கு வந்து அவள்கிட்ட என்ன இருக்குது, இவன் அவ்வளோ பெரிய ஆள் விட்டு போயிட்டான். ஆனால் கூட இருந்தவே ஒருத்த ஆள் வந்து ஒரு குளிருக்காக போத்திக்கலாம்னு சொல்லிட்டு போத்திக்கிறதுக்காக ஒரு இது கொடுக்குறான். இவ்வளோ அன்பு செலுத்துகிற ஒருத்தனுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? அவர்கிட்ட என்ன இருக்குது, அதை தான் அவனுக்காக கொடுக்குறான். அது மிக அற்புதமாக இருந்துச்சு அந்த 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 இடம். அதனால் எனக்கு சமீபத்தில் ரொம்ப பாதித்த ஒரு படமாக இருந்துச்சு அந்த படம். நான் கூட படம் ஆரம்பித்தப்போ என்னடா ஏதோ போகுதுன்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன். லேட்டாக 2வது தடவை 3வது போட்ட போடவை அந்த படம் என்னை இழுத்துட்டு போயிடுச்சு. அந்த கேரக்டர் மூடு அப்படியே போச்சு.